அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்வது சிஸ்ரகுமார் கிருஷ்ணராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆண்டளவில் இலத்திரனியல் அடையாள அட்டைகளை விநியோகிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிப்பு. நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளில் புதிய தொழில்நுட்ப உபகரணங்களுடன் கூடிய நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் திட்டம். ஆப்கானிஸ்தானுக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதில் தொடர்ந்தும் இழுபறி நிலை. நீர்நிலைகளை அண்மித்த பகுதிகளில் புதிய தொழில்நுட்ப உபகரணங்களுடன் கூடிய நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு நீர்ப்பாசன திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. நாட்டில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர் இதன் பொருட்டு தெரிவு செய்யப்பட்டு நிலையங்களில் இன்று முதல் அதிநவீன உபகரணங்களை பொருத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பத்ரா கமலதாச குறிப்பிடுகின்றார். நாட்டில் நீர்வளத்தை பாதுகாப்பதற்காக சில முக்கிய தரவுகளை சேகரிக்க வேண்டிய அவசியம் நிலவியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். குறிப்பாக ஆறுகளின் நீர்மட்டம், அவற்றிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நீரின் அளவு, மழை வீழ்ச்சி மற்றும் நீர் ஆவியாதல் ஆகிய தரவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருப்பதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். இந்த விடயங்கள் குறித்து நீர்ப்பாசன திணைக்களத்தினால் சுமார் 80 வருட கால தரவுகள் இதுவரை சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். சகல நிலையங்களையும் வலையமைப்பின் மூலம் இணைத்து ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தரவுகளை ஒருமுகப்படுத்த எண்ணியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதனூடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் முன்கூட்டியே மக்களை தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார். 2015 ஆண்டளவில் இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவிக்கின்றது. இதற்கான விலை மனு தற்போது கோரப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் RMS சரத்குமார கூறுகின்றார். இலத்திரனியல் அடையாள அட்டைகளை வடிவமைத்தல் மற்றும் தரவு களஞ்சியப்படுத்தல் ஆகியவற்றுக்காக விலை மனு கோரப்பட்டுள்ளதாக ஆணையாளர் குறிப்பிட்டார். அதன் பிரகாரம் அடுத்த 6 மாதங்களுக்குள் விலை மனுக்களூடாக தெரிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஒன்றுடன் புதிய இலத்திரனியல் அடையாள அட்டையை வடிவமைப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் கூறுகின்றது. நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளினதும் தரவுகள் திரட்டப்பட்ட பின்னர் புதிய தேசிய அடையாள அட்டையை தயாரிக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என திணைக்களத்தின் ஆணையாளர் தெரிவிக்கின்றார். இந்த புதிய இலத்திரனியல் அடையாள அட்டையில் உறுதியான பாதுகாப்பு முறைகளை உள்ளடக்குவதற்கும் எண்ணியுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் RMS சரத்குமார மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ள பிரதேசங்களில் தொழில் முயற்சியாண்மை பிரிவுகளை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களுக்கும் அருகில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் க்ஷணிகா ஹிரிம்புரேகம குறிப்பிட்டார். இதற்கமைய அந்தந்த பிரதேசங்களில் நிலவுகின்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஆய்வுகளை பல்கலைக்கழகங்களில் மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஆய்வுகளை முன்னெடுப்பதற்கான தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் அறிவு பல்கலைக்கழகங்களில் காணப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். வெளிநாடுகளிலும் பல்கலைக்கழகங்கள் ஊடாக இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த மருந்தக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் அளவில் மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய ஊடகங்கள் அதிகார சபை தெரிவிக்கின்றது. கடந்த காலப்பகுதிகளில் மருந்தகங்கள் மற்றும் பொதுமக்களை தெளிவுபடுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக அதிகார சபையின் பணிப்பாளர் டாக்டர் ஹேமந்த ஃபெனானா குறிப்பிடுகின்றார். சகல மாவட்டங்களிலும் உள்ள 2449 மருந்தகங்களும் உள்ளடக்கப்படும் வகையில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாட்டில் சுமார் 50க்கும் குறைவான மருந்தகங்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத நிலையில் இயங்கி வருகின்றமை தெரிய வந்துள்ளதாக அதிகார சபையின் பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த திட்டத்திற்கு அமைவாக மருந்து வகைகள் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள எண்ணியுள்ளதாக டாக்டர் குறிப்பிட்டார். தரமற்ற வகையில் தானமாக வழங்கும் பொருட்களை விற்பனை செய்த 163 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. கொழும்பு, கம்பகா, கண்டி, பதுளை, நுவரெலியா, காலி, மாத்தறை உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபையின் பிரதேச நடவடிக்கைகளுக்கான பிரதி பணிப்பாளர் அசேல பண்டார கூறினார்.
நாடுபூராகவும் தொடர்ந்து சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதிபலிப்பாளர் குறிப்பிடுகின்றார். இந்த சுற்றி வளைப்புகளின் ஊடாக பிக்குகளுக்கு தானமாக வழங்கப்படும் பொருட்கள் உரிய தரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிக்கின்றது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் முதல் அணியாக இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற முதல் அரையிறுதிப் போட்டியில் 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்ற இங்கிலாந்து இறுதிப் போட்டியை உறுதி செய்தது. சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் தொடரில் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து அணிகள் நேற்று மோதின. லண்டன் கேரிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து களத்தடுப்பை தெரிவு செய்தது. இதற்கமைய ஆட்டத்தை ஆரம்பித்த தென்னாப்பிரிக்கா 4 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. கொலின் இங்கிரம் ஓட்டமின்றியும் ஹசீம் ஆம்லா 1 ஓட்டத்துடனும் ஆட்டமிழந்தனர். அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய வீரர்களும் பெரும் ஏமாற்றம் அளித்தனர். ரொபின் பீட்டர்சன் 30 ஓட்டங்களையும் டுப்ளசிஸ் 26 ஓட்டங்களையும் பெற்றனர். தென்னாப்பிரிக்க அணி 80 ஓட்டங்களுக்கு முதல் 8 விக்கெட்டுகளை இழந்தது. இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் தென்னாப்பிரிக்கா சார்பாக 9வது விக்கெட்டுக்காக பதிவான சிறந்த இணைப்பாட்டமாகும். அபாரமாக துடுப்படுத்த அடி டேவிட் மேல தனது 4வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை எட்டினார். ரோரி கிளைன்வெல் 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியொன்றில் தென்னாப்பிரிக்கா சார்பில் 10ஆம் இலக்க துடுப்பாட்ட வீரர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாகும். David Miller gets to a half century. Is played well here with South Africa under the pump. தென்னாப்பிரிக்க அணி 38.4 ஓவர்களில் 175 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. பந்துவீச்சு ஸ்டுவர்ட் ப்ரோ, ட்ரெட்வெல் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும், ஜேம்ஸ் ஆண்டர்சன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இலகுவான இலக்கான 176 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து 41 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. என்றாலும் ஜொனத்தன் ரோட் மற்றும் ஜோரூட் ஜோடி 3வது விக்கெட்டில் 105 ஓட்டங்களை பகிர்ந்து இங்கிலாந்தை வெற்றி அழைத்து சென்றது. ஜோரூட் 48 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். சிறப்பாக துடுப்படுத்தாடிய ஜொனத்தன் ரோட் ஆட்டமிழக்காமல் 82 ஓட்டங்களை பெற்று வெற்றியை உறுதி செய்தார். இங்கிலாந்து அணி 37.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் சாம்பியன் கிண்ண கிரிக்கெட் வரலாற்றில் 2வது தடவையாக இறுதிப் போட்டியில் விளையாட இங்கிலாந்து தகுதி பெற்றது. 2004ஆம் ஆண்டு முதல் தடவையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதுடன் அதில் மேற்கிந்திய தீவுகளிடம் தோல்வியடைந்தது. இந்த போட்டி வரலாற்றில் தென்னாப்பிரிக்கா 4வது தடவையாக அரையிறுதியில் தோல்வியடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. Cheeky shot. Economy. Oh, great shot. Plays. I reckon that's an even. And that'll be good enough. 4 balls. England winning by 7 wickets of India versus Sri Lanka. That's at card. மற்றொரு உள்நாட்டு செய்தி. நுவரெலியா சீதாலிய பகுதியில் பஸ் ஒன்று பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் பஸ் சாரதி, நடத்துனர், ஆசிரியர் மற்றும் தந்தை ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பஸ்ஸில் 87 பாடசாலை மாணவர்கள் பயணித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இவர்கள் 78 பேர் காயமடைந்து நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பாரதூரமான நிலையில் 9 பேர் கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றதுடன் பாடசாலை மாணவர்களே அதிக அளவில் காயங்களுக்கு உள்ளாகியிருந்தனர். பசறை பகுதியிலிருந்து கல்வி சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த பாடசாலை மாணவர்களே அந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியிருந்தனர். இலங்கை மத்திய வங்கி நேற்றைய தினம் வெளியிட்ட நாணய மாற்று வீதங்களை சுமந்து வரும் பிஸ் ஃபர்ஸ்ட் தொகுப்பு அடுத்து.
அண்மை காலமாக சிறுவர்கள் மாத்திரமன்றி பெரியோர்களின் மனங்களையும் 3D கார்ட்டூன் திரைப்படங்கள் கவர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் இந்த வருடம் பல்வேறு வகையான கதைக்கருக்களை இலங்கையின் இயற்கை எழில் கொஞ்சும் பகுதிகளுக்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து. அந்த அழகிய காட்சிகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 10:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.